Hi friends, welcome to Lovely Cakes. இன்னைக்கு 1.5 கிலோ ரசமலாய் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு க்ளீனான பவுல்ல 6 முட்டை சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1.5 கப் சுகர் சேர்த்துர்க்கேன். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு ஸ்டாண்ட் பீட்டர் தான் யூஸ் பண்றேன் फ्रेंड्स. நீங்க ஹேண்ட் பீட்டர்னா ஃபர்ஸ்ட் ட்ரை இன்கிரிடியன்ட்ஸை சலிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா எக் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லோ ஸ்பீட்ல வச்சிட்டு அப்புறமா ஹை ஸ்பீட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு க்ளீனான பவுல்ல ஒரு ஜல்லடை வச்சு அதுல 1.5 கப் மைதா சேர்த்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு வச்சுக்கலாம். மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்கும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா 1/3 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஸ்பீடில் பீட் பண்ண வேண்டாம். இப்போது சலிச்சு வச்சுருந்த மாவை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ½ கப் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதாவையும் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதாவையும் பாலையும் 1 by 1 ஆட் பண்ணி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு 9 இன்ச் பேன் எடுத்துக்கலாம். அதில் இந்த பேட்டரை ஊற்றி ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். $180°C 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் 60 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ரசமலாய் எப்படி செய்யணுன்ற வீடியோ அடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மூணு கப் விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணணுன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கேக் பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிட்டோம். அதுக்கப்புறமா டாப் லேயரை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதில் எக்ஸ்மெல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் கேக்ஸ்ன்றதுனால நான் கார்ன்ஃப்ளவரோ கேக் ஜெல்லோ எதுவுமே ஆட் பண்ணல. அதனால தான் கேக்கோட கலர் இப்படி இருக்குது. ஜஸ்ட்டு மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அவ்வளோதான். இப்போது கேக்கை 3 லேயராக கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபில்லிங்க்கு கொஞ்சமாக பிஸ்தாவையும் முந்திரியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் ரசமலாய்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுக்கலாம். அதில் இந்த ரசமலாயில் உள்ள ரபடியை தான் சேர்க்க போகிறேன். ரபடி வச்சு நல்லா வெட் பண்ணிக்கோங்க. இப்போது விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஈவன் பண்ணிக்கலாம். க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரசமலாயும் பிஸ்தா, முந்திரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த லேயர் கேக்கையும் வச்சுட்டு அதையும் ரபடியால்
வெட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் க்ரீம் வச்சு ஈவன் பண்ணிக்கலாம். ஃபில்லிங்க்கு ரசமலாய், பிஸ்தா, முந்திரி சேர்த்துட்டு அடுத்த லேயர் கேக் வச்சுக்கலாம். அதையும் ரபடியால் வெட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது டாப்பில் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் வச்சுட்டு க்ரம் கோட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சைட்லலாம் க்ரீம் வச்சு ஈவன் பண்ணிக்கோங்க. க்ரம் கோட் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அடுத்த லேயர் க்ரீம் கொடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் அடுத்த லேயர் க்ரீம் கொடுத்துக்கலாம். சைட்லலாம் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ரம்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு தான் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்குறோம். இப்போது ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு ஈவன் பண்ணிக்கிறேன். இப்போது ஷார்ப் எட்ஜ் கொடுத்துக்கலாம். ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி சைடில் டிசைன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிட்டிங் பார்பி டால் கேக் தான் செய்ய போகிறோம். பார்பி டாலோட ட்ரெஸ்ஸுக்கு ரோஸ் பெட்டல் நாசல் வச்சு ட்ரெஸ் டிசைன் பண்ணிக்கலாம். கேக்கோட ஃப்ரண்ட்டில் பார்பி டாலை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது டார்க் பிங்க் கலரில் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நைஃப் வச்சு ஈவன் பண்ணிக்கலாம். இப்போது ரோஸ் பெட்டல் நாசில் யூஸ் பண்ணி பார்பி டாலோட ட்ரெஸ் டிசைன் பண்ணிக்கலாம். பார்பி டாலோட பேக் சைட்லேயும் அதே நாசில் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டார் நாசில் வச்சு பார்பியோட ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணிக்கலாம். ஒயிட் க்ரீமில் சேம் பெட்டல் நாசில் வச்சு சைட்லேயும் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போது கேக்கோட டாப்பில் ரோஸ் பெட்டல் நாசில் வச்சு சின்ன சின்ன பூ வரைஞ்சிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற க்ரீமை வச்சு கேக்கு கீழேயும் சின்ன சின்ன டாட்ஸ் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஃப்ளவருக்குள்ளேயும் சின்ன சின்ன டாட்ஸ் அதே கலர் க்ரீமில் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிட்டிங் பார்பி டால் கேக் ரெடி ஆகிடுச்சு ரசமலாய் ஃப்ளேவரில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.